ஆர்எஸ் என்டர்டைன்மெண்ட் எல்ரட் குமார் மற்றும் கிராஸ் ரோட் ஃபிலிம் கம்பெனி சேர்ந்து வழங்கும் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிடும் வெற்றிமாறன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் விஜய் சேதுபதி மற்றும் சூரி சேர்ந்து நடிக்கும் விடுதலை பாகம் 2 டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சமையலுக்கென்று ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். அவன் எங்க நடிக்கிறான், அவன் தான் வாழ்றானே. சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும் கண்ண, என்னுடைய தம்பியுடைய மகன். அதில் அசூரனில் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, நடிப்பில் ஒரு மிருகம் பிசாசுன்னு சொல்கிற அளவுக்கு நடிக்கிற ஆள் என் தம்பி தனுஷ். அவருக்கு ஈடு கொடுத்து கூடவே படம் முழுக்க நடித்து வந்திருப்பான். அதுலேயே முதல் படத்திலேயே. இந்த படத்தில் முதல் அந்த 15 நிமிஷம் அவன்தான் ஹீரோவாக இருக்கான். கற்பனா அந்த இதில் அதில் கீழே வித்தாட்டி போட்டு அவன் அந்த நெஞ்சில் வச்சுட்டு, இது எங்கள் பாட்டேன் முப்பாட்டேன் தாத்தேன் அப்போ அந்த காலத்திலேருந்து வந்த கோவம்டா, எங்களுக்கு தாண்டா அந்த வீரம் வரும், உங்களுக்கு வராதரான்னு சொல்லி அடிப்பான்ல. அந்த இடத்துலலாம் மெய் சிலுத்துட்டேன். ஏற்கனவே எனக்கு சொல்லிட்டாங்க, கென் அசத்திட்டான், பிரமாமா நடிச்சிட்டான் அப்படின்ட்டு. அது தம்பியும் சொன்னா, வெற்றி அவனை பாருங்க அப்படின்னு, ஆள் எப்படி சண்டை செஞ்சுருக்கான் அப்படின்னு. சிறப்பாக நடிச்சிருந்தான். அவனுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. நல்லா நடிச்சிருந்தான். அவனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எல்லாரும் படத்தை பார்த்து நம்ம பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் வாழ்த்தணும். தமிழ் வெறும் நடிகன் மட்டும் இல்லை, சிறந்த படைப்பாளி. டானாக்காரன் பார்த்துருப்பீங்க, ஆக சிறந்த படத்தை எடுக்கக்கூடிய படைப்பாளி தான். எல்லாம் வெள்ளைக்காரன் தான் சிறந்த படம் எடுப்பாங்கிறது இல்லை, கருப்பைங்க நாங்களும் எடுப்போங்கிறதுக்கு நிறைய படைப்புகள் எங்ககிட்ட இருக்குது. என்னடா மகனே? எல்ரைட் குமார் அவர்கள் தயாரித்து என்னுடைய தம்பி வெற்றிமாறன் எடுத்த விடுதலையினுடைய 2ஆம் பதிப்பு இது. முதல் இதில் பார்த்தோம், அதை எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்போடு அதை முடிச்சிருந்தார். இப்போ 2ஆம் பாகம் வெளியாகி ஓடிக்கின்னு இருக்கு. இது ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட, ஒரு அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிற நம்ம இன மக்கள்னு இல்லை, உலகம் பூரா இருக்கிற எல்லா மானுட சமூகத்திற்குமே ஒரு விழிப்புணர்வு பெற்று எழுச்சி பெற்று ஒன்றிணைந்து போராடினால்தான் உரிமையை கொஞ்சமேனு மீட்க முடியும், காக்க முடியுங்கிறதுக்கான ஒரு குறியீடு தான். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள்னு சொன்னது ஒரு குறிப்பிட்ட சமூக இன மக்களுக்கானதில்லை, உலகம் பூரா இருக்கிற மானுட சமூகத்துக்கானது தான். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்றும் அவர் போதித்ததும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்கு இல்லை, மொத்த மானுட சமூகத்துக்கும் தான். அப்படியான ஒரு படமாக தான் இதை நீங்கள் ஒரு படம்ங்கிறத ஒரு பாடம், ஒரு படிப்பினை, ஒரு புரட்சிகர ஒரு போராட்ட வரலாற்றை கொண்ட ஒரு புதினம்னு சொல்லலாம். ஒரு நாவல், ஆங்கிலத்தில் நாவல், ஒரு புதினம் அப்படி தான் சொல்லணும். அதில் இருக்கிற உரையாடல்கள்லாம் ஒவ்வொன்றும் விலை மதிப்பிட முடியாத வைர கற்களாக தான் நான் பார்க்குறேன். வெறும் வார்த்தைகள், சோடனை மிகுந்த சொற்களாக நான் பார்க்கல. அது நீண்ட காலமாக அழுத்தப்பட்ட, எப்படி வைரம் அது நிலக்கரியாக மாறுதோ, மரம் செடி கொடிகள் தான் மக்கி வெப்பத்தாலும் அழுத்தத்தாலும் கரியாக மாறுது. அது மாதிரி நீண்ட காலமாக வலி, காயம், துயரம், துன்பம் இதை தூக்கி சுமந்து வந்த மக்களினுடைய அந்த வலியின் மொழி தான் இந்த படத்தில் இருக்கிற உரையாடலாக நான் பார்க்குறேன். அது ஒவ்வொன்றுமே ஒரு தத்துவமாக விழுந்திருக்குது. அது வருங்கால பிள்ளைகளுக்கு எல்லாமே ஒரு கோட்பாடுகள். இது ஆகச்சிறந்த தத்துவத்தை இன்னொரு தலைமுறைக்கு ஒடுக்கப்பட்டு ஆழ்தளத்தில் அழித்து வைக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட ஒவ்வொரு இன மக்களுக்குமான ஒரு படிப்பினையாக தான், ஒரு பாடமாக தான் இதை பார்க்குறோம். குறிப்பாக இந்த தலைமுறையில் தமிழ் தேசிய இன பிள்ளைகள் நாங்கள் அனுபவிக்கிற துயர துன்பங்களை, கொடுமைகளை வெளிப்படையாகவும் நேரடியாகவும் மறைமுகமாக எப்படி பார்த்தாலும் எங்கள் தாத்தா கலியபெருமாள் அவர்களுடைய போராட்ட வரலாறு தான் இருக்குது. வாத்தியார் கலியபெருமாள் பெருமாள் வாத்தியாராக வர்றாரு. அவருடைய முடிவு இது இல்லை, அது தம்பி அவர் திரைக்கதைக்காக, திரைப்படத்திற்காக, அது ஒரு படைப்புக்காக அதை முற்று வச்சிருக்கிறார். இதில் எவ்வளவோ காட்சிகள் நெகிழ்ந்து உருகி போகிற மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றும்
அது கடைசி நொடிகள் ஒவ்வொன்றுமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அவர் சொல்கிற விளக்கம், நீங்கள் ஒரு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறீங்க, 5 பேர் ஒரு தெருவில் வேலை செஞ்சிட்ருக்காங்க, அவங்க மேலே வண்டி ஏறிடக்கூடாதுன்னு திருப்புறீங்க, இந்த பக்கம் ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்காரு, இப்போ யார் மேலே ஏற்றுவீங்கலாம் அந்த உதாரணம்லாம் நடைமுறையில் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலை, யதார்த்தத்தை இதை விட எடுத்து சொல்லிட முடியாது. மனசை விட்டு நீங்காத எத்தனையோ இடங்கள் இருக்குது. அதில் கடைசியாக பாத்தியாரா தூக்கிக்கிட்டு வரும்போது தடுமாறி கீழே விட்டுறா. அப்போ என் தம்பி தமிழ் அவர் இது என்னடா பணத்தை கூட தூக்கிட்டு 10 ரூபா தூக்கிட்டு வர முடியாதா அப்படிங்கும்போது தம்பி சூரிய அப்படி நிமிர்ந்து இப்படி பார்ப்பான் பாருங்கடே, அது பணமாடா அப்படின்னு அந்த உணர்வு அந்த ஒரு காட்சியெலாம் அப்படி நெகிழ வச்சிருது. இது இந்த தலைமுறைக்கு தேவை. எந்த ஒரு தத்துவம் தடுமாறி வீழுதோ அப்போ புதிய புதிய கோட்பாடுகள் பிறக்கும். இங்கே இப்போ இந்த மண்ணில் பறக்கிற புரட்சிகர அரசியல், நாங்கள் சொல்கிற தேசியன உரிமை, அதில் வருதில்ல தேசியனங்களின் தன்னுரிமைங்கிறது. நாங்கள் பேசுகிறதெல்லாம் தமிழ் இனத்துக்குன்னு நினைக்கிறாங்க. இல்லை, உலக பொதுமைக்கு எடுத்து வைக்கிறோம். ஒவ்வொரு தேசியனங்களின் உரிமை என்று நாங்கள் பேசுவது தெலுங்கர்களுக்கு, மலையாளிகளுக்கு, கன்னடர்களுக்கு, பீகாரிகளுக்கு, குஜராத்திக்கு, மராட்டியிற்கு, எல்லாருக்குமான காஷ்மீரிக்கு, எல்லாருக்குமான தேசியன்களின் உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம். அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய இதை போய் இது ஃபாசிசம், இது செப்பரேட்டிசம், இது சாவனிசம் எல்லாம் பார்க்குறது அது சரி கிடையாது. இப்போ அந்த இதில் என்னோட உணர்வோட 100 விழுக்காடு பொருந்தி போகிற படம்ங்கிறனால எனக்கு ஒரு அளப்பெரிய என்ன சொல்கிறது மகிழ்ச்சி, பெருமை. அப்படி ஒரு படைப்பை என்னுடைய அன்பு தம்பி வெற்றிமாறன் எடுத்திருக்கிறாங்கிறத எதை சொல்லி புகழ்றதுங்கிறது. வேல்ராஜெலாம் நான்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும்போது நம்ம வேல்ராஜான்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. ஆங்கில படங்களைப் போல் அந்த நகர்வும் அந்த பனிக்காடுகளுக்குள்ள அவர் பயணித்த விதம், குறிப்பாக எங்கள் அப்பா இளையராஜா, அவர் எல்லாரும் சொல்கிறாங்க இந்த வயசுலேங்கிறாரு, எந்த வயசுலேயும் சிறப்பாக செய்வார். அவ்வளவு அசாத்தியமான இசையில் அந்த காடுகளுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அந்த அதிர்வை அவர் இசையில் அவர் கொடுத்துருக்கிறது அசாத்தியம். ஒவ்வொரு கலைஞர்களும் அதில் அவ்வளவு சிறப்பாக நடிச்சுக்காங்க. குறிப்பாக சேத்தன் ஐயா, ராஜீவ் மேனன், கௌதம் மேனன், என்னுடைய தம்பி சூரி. சேதுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் கூத்துப்பட்டையில் படித்து அவர் இவ்வளோ காலம் இருந்து போராடி திரைப்படத்தில் இப்போ கிட்டத்தட்ட 50 படங்களுக்கு மேலே போயிட்டார் அவர். ஆனாலும் இது அவர் படத்தில், அவர் திரையுலக வாழ்க்கையில் இது ஒரு பெரிய படைப்பு. அவர் சேதுக்கு இது ஒரு வரலாற்று கதாபாத்திரம். அதை எடுத்து அவ்வளவு நேர்த்தியாக செஞ்சிட்டார், சாதாரணமாக செஞ்சிட்டார். அவர் உடல் மொழியும் அந்த உரையாடல் உச்சரிப்பும் அவ்வளவு சிறப்பாக வந்துடுது. கடைசியாக அவர் அமுதன் கதாபாத்திரத்தில் என் தம்பி நான் கூட என்னடா நம்ம ஐயாவை சுட்டுட்டேன் அப்படின்னு கேட்டேன். அவ்வளவு இது அதில் ஒரு ஆகச்சிறந்த படைப்பு தமிழில். அது விடுதலை அப்படிங்கிறது முதல் பதிப்போ 2வது பதிப்போ ரெண்டுமே சிறந்த படைப்பு. இப்படி ஒரு படத்தை அவன் என் தம்பி வெற்றிமாறனுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து எடுக்க விட்ட தயாரிப்பாளர் தம்பி ஒரு மணிகண்டன், அவருடைய நிறுவனத்தினுடைய குமார், அவன் தம்பியோட ஒத்துழைச்ச ஒரு கலை இயக்குனர் உதவியாளர்கள், அந்த மலைகளில் சாப்பாடு கொண்டு கொடுத்த தொழில்நுட்ப கலைஞர்கள், படத்தொகுப்பாளர், சண்டை காட்சி அமைத்த கலைஞர்கள் எல்லாருமே மிகுந்த பாராட்டுக்குரியவர்கள். ஒலிக்கலவை செய்த பொறியாளர் எல்லாருக்குமே என்னுடைய மனந்திறந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இது உலக தமிழ் மக்கள் போற்றி கொண்டாட வேண்டிய ஒரு அரிய படைப்பை என்னுடைய தம்பி கொடுத்துருக்கிறாருங்கிறதுல எனக்கு பெருமையும் மகிழ்ச்சி. வேற அது அந்த உரையாடலில் இவ்வளவு உரையாடல் இருக்கு, அதை மட்டும் எல்லாரும் குறி வச்சு கேட்குறீங்களே, ஏதோ அர்த்தம். அது இந்த படத்தில் வர்றதுன்னு இல்லை. அது நீங்கள் எதையோ ஒன்று எடுத்துக்கிட்டு பேசக்கூடாது. யதார்த்தமாக நீங்கள் பாருங்கள். தனி மனிதன் தலைமை இருக்கக்கூடாது. தனி மனிதனை அபிமானங்களை வைத்து தலைமை இருக்கக்கூடாது. எந்த ஒரு போராட்ட வரலாறும் எதுவுமே தத்துவத்தை தான் தலைமை இருக்கணும். இப்போ எங்கள் முன்னோர்களை எடுத்துக்கிறோங்க. எங்கள் முன்னோர்களை இப்போ அரசியல் தலைமையில் எடுத்துக்கிறோங்க.
கியாபி விஸ்வநாதன், அண்ணல் தங்கோ, எங்கள் ஐயா, எங்களுடைய கட்சியினுடைய நிறுவனர் தோற்றுனர் சீபா ஆதித்தனர், மாப்போ சிவஞானம் போன்ற எண்ணற்ற பெருமக்கள் வந்தாங்க. மறைமலை அடிகள், திருவிக்கா, இப்படி பல பேர் எங்கள் தத்துவத்தின் முன்னத்தியர்கள். அயோத்தியாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், சிங்காரவேலர், ஜீவானந்தம், உங்களுக்கு தெரியும், தெய்வ திருமண முத்துராமலிங்க தேவர், எங்கள் பாட்டனார் வஉசி, இப்படி எல்லோரும் முன்னோர்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் முன்வைத்த கோட்பாடுகள் தான் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கே ஒழியா, அதை தான் நீங்கள் பார்க்கணும், அதை தான் பார்க்கணும். இப்போ இதில் இருக்கிற நிறைய வார்த்தைகள் எங்கள் தலைவரே எங்களுக்கு கற்பித்ததான். குறிப்பாக நீங்கள் அங்கே போய் நீங்கள் போங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிய வந்துடுங்கிறது எனக்கு அவர் சொன்னது தான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இப்போ தனி மனிதனை அபிமானத்தில் தலைமை இருக்கிறதை விட்டுட்டு தத்துவத்தை தலைமை இருக்கிறது தான் உலகம் பூரா நிகழ்ந்திருக்கு. அந்த மாதிரி இப்போ இயக்கங்கள் தான் வென்றிருக்கு. அதை தான் அவர் சொல்கிறார். சரியான தத்துவ நிலைப்பாடு இல்லாமல் இருந்தால் இப்போ நீங்கள் எல்லாருமே நீங்கள் எங்ககிட்ட இருக்கிறீங்க, கூட்டணி வைக்காமல் எப்படி வெல்ல முடியும்னு. இது எவ்வளோ பெரிய தடுமாற்றமான ஒரு கேள்வி. ஒரு கட்சியோட நான் கூட்டணி வைக்கணும்னா நான் ஏன் தனியாக கட்சி வைக்கணும்? இதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? ஒரு கட்சி இருக்குது, அது ஒரு கோட்பாடை வச்சு போகுது. நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன், நான் என்ன கோட்பாடை சொல்லி கட்சி ஆரம்பித்தேன்? அதை விட ஆக சிறந்த ஏமாற்று ஒண்ணுமே கிடையாது. அது வேற, அது வேற. அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? அரசியல் வேறன்னா அரசியல் யாருக்காக செய்யறது? பேசாதீங்க. கொள்கையை அடமானம் வைக்கிறது மாதிரி ஒரு கொடுமைங்க இருக்கா? கொள்கையற்ற அரசியலும் ஒரு பாவம்ங்கிறாரு. 10 பாவம் சொல்றாரு காந்தி, அதுல ஒண்ணு கொள்கையற்ற அரசியல். கூட்டணி வைக்கிறதுனா எந்த இதுல போய் எந்த இதுல அதுல கூட்டணி வைக்கிறீங்க? அப்ப தனிய கொள்கை இதுக்கு அந்த கட்சியோட போய் சேர்ந்துட்டு போயிடலாமே. அந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறோமோ 10 கட்சிகள் சேர்ந்து ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும்போது தனித்தனியா கட்சி தேவையில்லையே. அந்த வீட்டில் தான் சாப்பிடுவோம், அந்த வீட்டில் தான் உறங்குவோம்னா தனியா உங்களுக்கு வீடு அதுக்கு? அந்த வீட்டிலே குடியிருந்துட்டு போகலாம்ல. கேட்டால் கட்சியை காப்பாற்றணும் அப்படிம்பீங்க. கட்சியை காப்பாற்றுறது லட்சியமாகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பிச்சிங்கிற கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? நீங்கள் வரலாற்று சாதனைகள்ல கெஜ்ரிவால் கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடிஞ்சது சட்டசபை தேர்தலில்? சொல்லுங்க, எப்படி வெல்ல முடிஞ்சது? 14 தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா தனியாக நின்று 37 இடம் அப்படி வெல்ல முடிஞ்சது. அதெல்லாம் இங்கே சிக்கல். அது இல்லை. தனியாக நின்று வெல்ல முடியாதுங்கிறது சமரசம், ஒரு காம்ப்ரமைஸ். அதுக்கு கொஞ்சம் நீண்ட நாள் காலம் கொடுக்கணும், செலவு, அதுக்கான காலத்தை விலையா கொடுக்கணும், உழைப்பை கொடுக்கணும். அது தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கிறது. அதனால அந்த சமரசங்கள் வந்துடுது. அதனால நீங்க எடுத்தோடனே என்னன்னா அந்த இப்படி சொல்றாரு தத்துவம் இல்லாத தலைமை அப்படின்னு. அது தத்துவம் இல்லாத தலைமைன்னு யாருக்கு இல்லை, எனக்கும் சேர்த்து தான், நாளைக்கு வந்தாலும் உங்களுக்கும் சேர்த்து தான். ஒரு என்ன கோட்பாட்டை முன்வைக்கிறீங்களோ அதில் சமரசம் இல்லாத இறுதி வரை உறுதியாக நின்று போராடுகிறீங்களா, தோல்வியோ வெற்றியோ அதில் நிற்கிறீங்களா, அதை வச்சு தான் உங்களுக்கு மக்களுக்கு ஆதரவும் அதை ஏற்கிறது எதிர்க்கிறது முடிவு செய்யப்படும். அதனால அது அந்த உரையாடலை நான் ஏற்கிறேன். அது மிக சரியாக சொல்லியிருக்கிறாரு. சரியான நேரத்தில் தம்பி சொல்லியிருக்கதா நான் நினைக்கிறேன். ஒரு மதத்தை போற்றுவது, மதம் சார்ந்த மக்களை மட்டுமே நலன் சார்ந்து பேசுவது, அதை மட்டுமே பேசுவதை விடவா ஒரு கொடிய நக்சல் இந்த நாட்டில் இருந்துட முடியும்? நக்சலுங்கிறது புனிதமான சொல். அதை போய் நீங்கள் திருப்பி பேசிக்காதீங்க. நீங்கள் நக்சல் எப்படி உருவானான்னு சொல்லுங்கள். இதில் காட்டப்படுற நக்சல்னா இந்த படம்ங்கிறது இங்கே பாருங்கள். ஒரு போராட்டக்காரன், ஒரு போராளி எங்கே வாரான், இவன் ஏன் கத்துறான்னா சும்மா கத்துவானா? வலிக்கிறதுனால கத்துவான், ஒன்றும் பசித்து கத்துவான், வலியினால கத்துவான், அப்படித்தானே? அப்போ அது ஏன் கத்துறாங்கிறத நீங்கள் கேட்காம கத்துறான், சும்மா கத்துறான், பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான், அப்படி பார்த்தா அப்படி நீங்க ஒவ்வொன்றுக்கும் இந்த நாட்டில் இருக்கிற நகர்ப்புற நக்சலுங்கிறீங்க, நக்சலுங்கிற கட்டமைக்கிறீங்க, பிரிவினைவாதிங்கிறீங்க, டெரரிசம்ங்கிறீங்க, சாவனிசம்ங்கிறீங்க, மாவோயிஸ்ட்டுங்கிறீங்க. இவனுடைய பிறப்பு என்ன தம்பி? இவனுடைய பிறப்பு என்ன? இதையெல்லாம் கற்பிக்கிறது யாரு? அதிகாரம். அதிகாரம்ங்கிறது என்ன? இரக்கமற்ற குணமும் அரக்க மனமும் கொண்டதுதான் அதிகாரம். அதுக்கு காதுகளே கிடையாது, அது கண்ணு இருக்குது, கண்ணீர் கிடையாது. அகன்ற வாயும் நீள கால்களும் தான் உண்டு. கால்களை வச்சு மிதிக்கு நசுக்கும். நீங்க எது ஒண்ணு பேசினாலும்
உரிமை என் நிலத்தை எடுக்காத, என் வீடை இடிக்காத, என் வளத்தை எடுக்காத, ஐயோ என் மலையை வெட்டாத, என் வளத்தை சுரண்டாத, என் உரிமையை கொடு, எனக்கு வேலை கொடு, எனக்கு இதெல்லாம் கேட்டீங்கன்னா நீ இந்த காலை வச்சு நல்லா மிதிச்சு நசுக்கும். அந்த செயலை அகன்ற வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும். இதான் அரசு, இதான் அதிகாரம். இந்த அதிகாரம் சொல்றதையா கேட்குறீங்க நக்சல்னு? அநீதி எதிர்த்து போராடுறவன் தானே இங்க தேவைப்படுது. அப்புறம் அநீதி எதிர்த்து போராடி தானே நீ விடுதலை பெற்ற. அப்ப பகத்சிங் நக்சலா, சுபாஷ் சந்திர போஸ் நக்சலா, அடக்குமுறை ஒடுக்குமுறை எதிர்த்து போரிட்டவன் எல்லாம் நக்சலா? அப்ப எப்படி பாக்குறீங்க நீங்க? இதெல்லாம் எது கொடுமை? அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, என்னப்பா அவங்க கோட்பாடு இதுல சொல்லப்படல, இல்ல அவங்க கோட்பாடு சொல்லப்படல. ஒருவேளை அவங்க கருத்துக்கள் இதில் சொல்லப்பட்டிருந்தா ஆக சிறந்த படம்னு சொல்லுவாங்க. இது அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிரான கிளர்ச்சியை சொல்லுது, போராட்டத்தை கற்றுக் கொடுக்குது, உயிரை விட உரிமை மேலானதுங்குது. நாங்கள் ஏற்றுக்கொண்ட தத்துவங்கள் என்ன? சரணடைஞ்சு வாழ்வதற்கு சண்டையிட்டு சாகலாம், அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. இந்த கோட்பாட்டில் வளர்ந்த பிள்ளைகள் அது அடிமைப்படுத்தி அதிகாரத்தை செலுத்துகிற கூட்டத்தில் இருக்கிறவங்களுடைய மொழி அது, அது கருத்து, அது போய் பேசிட்டு கொண்டதில்லை. இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய கொலைகள் நடந்துருச்சு. இப்போ 20ஆம் தேதி தான் வந்திருக்கு. நீதிமன்ற வளாகத்திலையும் பள்ளிக்கூடத்தில் பிடிச்சிக்கிட்டு இருக்க வாத்தியாரை கொன்னது, நீதிமன்ற வளாகத்தில் கொன்னது, இதுகளெல்லாம் எப்படி? இதெல்லாம் இந்த படத்தை பார்த்து தான் போய் கொண்டாங்களா? இதுக்கு முன்னாடி கொலைகளே இல்லையா? வன்முறை இந்த நாட்டில் இல்லையா? 15 பேரை ஸ்டெர்லைட்டு ஆலை போராட்டத்தில் சுட்டு கொன்னது அதிகாரமா இல்லையா? அது மாதிரி காட்சி தானே இதில் இருக்குது. நீங்க அப்படிதான் பாக்குறீங்க. 20 பேர் ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு போட்ட அதிகாரத்தை யாருமே நீங்க கேள்வி கேட்கல. கேட்டா திருட வந்தாங்கிறீங்க. திருட வந்தா கைது பண்ணி சிறையில் தானே பொண்ணு, சுட்டு கொள்ளணுங்கிறது நீதி இல்லையே. அப்படி ஒண்ணும் இல்லையே. அந்த அதிகாரத்தை நீங்க கேள்வி கேட்டீங்களா? கூலிக்கு வெட்ட வந்தவனை சுட்டு போட்டியில, வெட்டி ஏத்துற முதலாளியை கைது பண்ணியான்னு நீங்க கேட்டீங்களா? ஏன் கேட்கல? நீங்க எல்லை தாண்டி வர்றான்னு என் மீனவனையே சுடுறியே, கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானான்னு கேட்டீங்களா? வர்றான், ஏன் நீ சுடல? ஏன் நீ கைது பண்ணல? அப்ப எல்லை தாண்டி வர்றவன் மீனவங்கிறது இல்ல அவன் பிரச்சனை, தமிழன்கிறதான் பிரச்சனை. இப்ப நான் கேட்கிற மொழி புரியுதா? அப்ப என் வழி உங்களுக்கு உணர முடியும். அப்புறம் இது கற்பனையில் எடுக்கப்பட்டிருக்கா? சொல்லுங்க, எடுக்கப்பட்டிருக்கா? நீங்க வீரப்பனை தேடுற வேட்டையில எத்தனை நூற்றுக்கணக்கான பெண்களை வன்புணர்வு பண்ணீங்க? எவ்வளவு பேரை காணா பணமாக்குனீங்க? அப்போ யாரு? அது தெரியாது. இது முதலமைச்சர் பார்க்கறதுக்கு எடுக்கிறல, ஒவ்வொரு குடிமகனும் பார்க்கறதுக்கான படம் இது. அதுதானே அப்படித்தானே எடுத்திருக்குது. அவர் பார்க்கலாம், நேரம் இருந்தா பார்க்கலாம். அது எல்லாரும் பார்க்கறது தானே எடுத்திருக்கு படத்தை. யாரும் பார்க்கக்கூடாத கருத்தை ஒன்றும் தம்பி எடுத்து சொல்லி இல்லை, யாருக்கு எதிரான கருத்தை ஒன்றும் சொல்லி இல்லை. நடந்த சின்ன சின்ன நிகழ்வுகள், இந்த தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகள், அங்கங்கே நடக்கிற மானுட குலத்திற்கு ஏற்படுகிற இன்னல்கள், அதை எதிர்த்து போராடிய போராட்டங்கள், அது எல்லாமே இந்த கதையில வெளிப்படுது இல்லை. அதை தான் நீங்க பார்க்கணும். அது மறுக்க முடியாது. இந்த பெருமையை சாதியில வச்சதுதான் பிரச்சனை. இந்த இனத்திற்கு எப்படின்னா, திட்டமிட்டு மொழிப்பற்று இனப்பற்று சாகடிக்கப்பட்டு சாதி பற்று மதப்பற்று ஊற்றப்பட்டதுனால எல்லா பெருமையும் இதுக்குள்ள இருக்குதுன்னு வச்சுட்டதுனால அது போத. அது ஐயா பெரியார் அவர்களே சொன்னதுதான், மார்க்ஸ் போன்ற மேதைகளும் சொன்னதுதான். இந்த கள்ளு சாராயம் மற்ற போதைப் பொருளா அது குடிச்சாதான் ஏறும், தொட்டு நாக்கில் வச்சாதான் ஏறும். இந்த சாதி மதமும் சொன்ன உடனே ஏறிடும். கள்ளு சாராயம் குடிச்சவன் படுத்து எந்திரிச்சானா தெளிஞ்சிருது. ஆனால் சாதி மத போதை ஏறினா செத்து பாடையில் போய் சுடுகாட்டில் அடக்கம் பண்ணாலும் போகாது. ஏன்னா ஒவ்வொரு சாதிக்கும் சனி அடக்க சுடுகாடு இடுகாடு இருக்குது. செத்து அடக்கம் பண்ணி கல்லறையில் கூட நீங்கள் சுப்பிரமணிய நாடார், ஆறுமுகத்தேவர், உங்களுக்கு தெரியும், இப்படி ஒவ்வொரு பேர் இருக்குது. அப்போ அங்கே அந்த கல்லறையில் கூட அந்த சாதி தொங்கிக்கிட்டு இருக்குது. அது அப்போ அதனால தான் இது ஒரு கொடிய நோய் ஆகி போயிடுச்சு. அந்த சாதி மேல ஒரு பெருமையை வச்சதுனால எது செத்தாலும் சரி தன் சாதி செத்துறக்கூடாது, எது செத்தாலும் சரி தன் மதம் செத்துறக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த கொலை விழுது.
அது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா வகுப்பறையிலிருந்து, அறிவு கருவறையிலிருந்து, அந்த பிஞ்சு நெஞ்சுகளில் இருந்து நல்விதைகள் தூவப்பட்டு அது வரும்போது தான் அது சரியாக வரும். அதுக்கான இது இல்லை, நம்மகிட்ட அப்படி அமைப்பு இல்லை. அது இந்த ஆணவ படுகொலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சாதிய கொலைகள் எல்லாமே நிறைந்த போதையில் நிகழ்த்தப்படுது. சமூகத்தை சாதி தான் மரியாதை. பழனிவாரதி அவர்கள் சொன்னதுதான், சாதி தான் சமூகம் என்றால் வீசும் காற்று விஷமாகட்டும் தான் சொல்ல தோணுது. சாதியில் தான் பெருமைன்னு வச்சுட்டதுனால நம்ம பொண்ணு அவனை கட்டிட்டு போயிடுச்சுன்னா நம்ம எப்படி சமூகத்தில் தலை காட்டுறது? இது ஒரு கர்மம் இருக்குல்ல இங்கே. அதுக்கு தான் இந்த கொலைகள் நடக்குது. அதை கடும் சட்டம் மூலமாக தான் ஒழிக்கணும். அப்படி சாதி மறுப்பு, மத மறுப்பு திருமணங்கள் செய்தவர்களுக்கு, அவர்களுடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பில், கல்வியில், எல்லாவற்றிலையும் முன்னுரிமை கொடுக்குற சட்டம் இயற்றி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக செத்துரும். என்ன தத்துவம்? அந்த இடதுசாரி தோழர்கிட்ட கேளுங்க, உங்கள் தத்துவம் என்னன்னு கேளுங்க. இல்லை, உங்கள் தத்துவம் என்ன சொல்கிறது? நீங்கள் ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலினை இங்கே இருக்கிற முக ஸ்டாலின் ரெண்டும் ஒன்று நினச்சிக்கிறது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது தத்துவம் இருக்கா? வேற ஏதாவது தத்துவம் இருக்கா? தம்பி, அன்னைக்கு நீங்கள் காம்ரேட், இன்னைக்கு நீங்கள் கார்பரேட். உங்களுக்குள்ள என்ன, நீங்கள் என்ன தத்துவத்தை பற்றி பேசுகிறீங்க? நீங்கள் எந்த தத்துவம் உங்கள்கிட்ட உயிர்ப்படம் இருக்குது? எந்த தத்துவம் இருக்குது? தேசியனங்களின் உரிமைக்கு நிற்காதவன், உரிமைக்காக போராடாதவன் ஒரு ஜனநாயகவாதியே இல்லை. அவன் எப்படி கம்யூனிஸ்டா இருக்க முடியும்னு கேட்டது லெனின். நீங்க தேசியனங்கள் உரிமைக்கு உங்களுக்கும் 10,000 கிலோமீட்டர். தேசிய உரிமைக்கு நிற்கிறீங்களா நீங்க? நான் அதை கேட்டால் லெனின் சொன்னதை இன்னைக்கு பொருத்த முடியாதுன்னு. லெனின் சொன்னதே பொருத்த முடியாது. நீங்க சொல்ற இலவகர் மந்திரத்தை எங்கே போய் பொறுத்துறது? எந்த இடத்துல நீங்க நிற்கிறீங்க? மொழிக்கு நிற்க மாட்டீங்க, நிலம் வளத்துக்கு நிற்க மாட்டீங்க, அப்புறம் இனம் கிடையாது, இன உரிமை கிடையாது. எந்த இடத்துல நிற்பீங்க? என்னுடைய பண்பாடு, என்னுடைய கலை இலக்கியம், என்னுடைய வழிபாடு எதுக்கு இல்லை? கலை இலக்கியம்னு ஒன்று வச்சுட்டு இருந்தீங்க, அது எங்க இருப்பா? அது எங்க? அதுவும் இல்லை. நீங்க போய் இதுல அது தத்துவத்தை உள்வாங்கல, இது எப்படி இருக்கு? கொடுமைதான். உள்வாங்கியதாலதான் அவனுக்கு இந்த படத்தை எல்லாம் இப்படி படைக்கணும்னு தோணுது. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க இப்ப உட்கார்ந்து இருக்கிற நான் எங்க இருந்து வந்தேன்றீங்க? பல வேறு, ஒரு வேறு இல்லை, திராவிட வேறு மட்டும் இல்லை, மார்க்சிய வேறு, மாக்கா ஈக்கா எல்லா இடத்துலையும் நின்று இங்கிருந்து வந்தால்தான். 5 விரல், ஒரு விரல் பிடிச்சி நடக்கல, 5-6 விரல் பிடிச்சி நடந்தாலும் கடைசியா எங்கே நிற்குது? தேசியன உரிமை அப்படின்னு நிற்குது. இதுலேயே படம் முழுக்க பாருங்க. அப்படி வந்து அந்த தமிழ் தேசிய அப்படிங்கிறதெல்லாம் நீங்க அமைதிப்படுத்துற அளவுக்கு அச்சம் வருது உங்களுக்கு. நாடு தமிழ்நாடு தானே, அப்ப தேசம் தமிழ் தேசம் தானே. இங்கு வாழுகிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, அவங்களுக்கான ஒரு உரிமைக்கு ஒரு அரசியல் இருக்குல்ல. அந்த அரசியலை பேசுறதுல உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டம் வருது? எதுக்கு இவ்வளவு பதட்டம் வருது? அப்ப குருதி சுமசா சொன்னதுதான், நாங்கள் மொழி, இனம், நிலம், வளம் என்றெல்லாம் பேசும்போது உங்களுக்கு ஒரு நடுக்க வருதுன்னா உங்க அடித்தளத்தை என் தாய் நிலத்தில் கட்டமைச்சிட்டீங்கன்னு பொருள். அதான் அவர் சொல்லுது. நீங்க சாதி மதங்களை வச்சுக்கிட்டு சாராயம் பணத்தை வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க. நாங்க மொழி, இனம், நிலம், வளம், காடு, மலை, ஆறு, அருவின்னு பேசணுன்னா உங்களுக்கு வேற அரசியலுக்கு மக்கள் திரும்புறாங்கன்னு நடுக்க வருது. நீ இந்த 1000-500 வேலை செய்யாது போல இருக்குன்னொன்னே நடுக்க வருது. சாராய கடையை வச்சு வண்டி ஓட்டணும், சாராய கடையை மூடுறான்னு சொல்லிட்டு மக்களே போராடுறாங்கன்னொன்னே உங்களுக்கு பயம் வருது. அதுதான் அது. அதை ஏற்கலை நான். அது சும்மா அதெல்லாம் எதையோ சொல்றது.